எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோஸில் ஒரு 2D ஃப்ரேம் 3x2 ஸ்டோரி ஃப்ரேமோட மாடலிங் அண்டு செக்கிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக லோடிங், அனாலிசிஸ், டிசைன் மூணுமே கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டிங் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் தான், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் தான் நம்ம மாடல் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அசைன் பண்ணி கொடுத்துட்டோம், செக்கிங்கும் பண்ணிட்டோம். இப்போ லோடிங்க்கு போவோம். லோடிங் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன லோட்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் லோடும் ஆட் மாதிரி கொடுத்துருக்கேன். கான்சன்ட்ரேட்டட் லோடு வித் சம் டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, அண்ட் தென் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, ட்ரெப்சாய்டல் லோடு, ட்ரையாங்குலர் லோடு, அண்டு காலமில் அந்த லோடு எப்படி ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி மொமெண்ட்டு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வேல்யூஸும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ வாங்க லோடிங் போகுது. எல்லா ஆப்ஷனும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எப்படி கொடுக்குறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணிடுவோம். 8 kN 10 kN அப்படின்னு சொல்லிட்டு 8 kNங்கிறது வந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது, 10 kN வந்து மிடில் ஆக்ட் ஆகுது. இது மாதிரி ஆட் பண்ணிடுவோம். ஸோ கமெண்ட்ஸ், லோடிங், ப்ரைமரி லோட், இது எல்லாமே வந்து 2D ஃப்ரேம் தாங்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் லோட் கேஸஸ் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுனால இதில் நான் அந்த லோட் டைப் வந்து லைவ் லோட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். லோட் கேஸ் 1 நேம் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லோட் கேஸ் 1க்குள்ளே ஆடுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு மெம்பர் லோடில் கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸஸ் இருக்கும். இதில் வந்து -8 kN அப்படின்னு சொல்லிட்டு D1 D2 ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து -10 kN சொல்லிவிட்டு D1 வந்து நான் வந்து 2.5 மீட்டர்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு லோடு வந்து ஆட் பண்ணிட்டோம். -8 அண்டு -2. எல்லா லோடும் எந்தெந்த மெம்பரில் ஆட் பண்ணாலும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடணும். அசைன் பண்ணும்போது எந்தெந்த மெம்பருக்குன்னு நம்ம ஈஸியாக அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிஃபார்மில் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு 5 kN/m இங்கே ஒரு இடத்துல மட்டும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூனிஃபார்ம் ஃபோர்ஸ்னு போயிட்டு 5 kN/m. இதுக்கு D1 D2 நான் எதுவும் கொடுக்கலன்னா ஃபுல் லென்த்துக்கு எனக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் ட்ரையாங்குலர் லோடு -3 kN. ஸோ எகெயின் இதில் போகிறேன். ஆனால் இது வந்து எந்த டைரெக்ஷனுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். லெஃப்ட் டு ரைட் தானே வருது, அப்போ -x டைரெக்ஷன். அப்போ GXன்னு கொடுத்துருங்க. -3 kN கொடுத்துட்டு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் கிடையாது, லீனியர்லி வேரிங்கில் W3 மட்டும் வர மாதிரி இந்த கேஸ் கொடுத்துட்டு x -3 kN கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த லோடு வருவோம். இது கொடுத்தாச்சு, இந்த ரெண்டு லோடு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த லோடு கொடுத்துருவோம். இங்கே 0, இங்கே -2.5. இதுவும் ஃபுல் லென்த்துக்கு வர்றது தான். அதே லீனியர் வேரிங்கில் ஃபஸ்ட்டு கேஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். -2.5 ஆடு. அடுத்து ட்ரெப்சாய்டல் லோடு 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் லென்த்துக்கு வருது, 3 kN/m ஒன்று, 5 kN/m ஒன்று. அடுத்து சேம் 3 and 5 தான் சம் டிஸ்டன்ஸில் வருது. ரெண்டையுமே ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் போகிறோம், ட்ரெப்சாய்டல் லோடில் போகிறோம். -3 அண்டு W2 வந்து -5. D1 to 0 கொடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். D1 D2 இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 1.25, எண்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 2.5 கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன். முடிஞ்சிச்சு. இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் இருக்குது. என்னது, ஒரு கான்சன்ட்ரேட்டட் மூமெண்ட், ஒரு யூனிஃபார்ம்லி வேரியிங் மூமெண்ட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் மூமெண்ட்டோட வேல்யூனா -7 kN/m. இது வந்து 5 kN/m. இது வந்து காலமில் ஆக்ட் ஆகுது. ஸோ காலமில் அலாங் -xல் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் போகிறேன். எகெயின் வந்து லோட் கேஸ் கிளிக் பண்ணுறீங்க, ஆட் கொடுக்குறீங்க. மெம்பர் லோடுங்கிற கேட்டகரியில் யூனிஃபார்ம் மொமெண்ட்னு இருக்கும். அதில் வந்து எவ்வளோ மேக்னிடியூட் பாருங்கள், 7 kN/m. ஸோ -7 kN/m. இது வந்து எந்த டைரெக்ஷன் பார்த்துங்க. இப்போ நான் கொடுக்குறேன், அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் வரும், காட்டுறேன். அடுத்து ஓகே. அடுத்து வந்து கான்சன்ட்ரேட்டட் மூமெண்ட் ஆட்டோ சேவ் கேட்குது, சேவ் கொடுத்துட்றேன். -3 kN அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து Z கொடுத்துட்றேன். இது ஏன் Z கொடுத்தேங்கிறது பார்ப்பீங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ இதில் இருக்க எல்லா விதமான லோட்ஸும் வந்து நம்ம இந்த லோட் கேஸ்க்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். இது எப்படி அசைன் பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், புதுசு எதுவும் கிடையாது. ஸோ எங்கெங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கான்சன்ட்ரேட்டட் லோட், இதை வந்து இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தானே பண்ண போகிறீங்க. ஸோ யூஸ் கர்சர் டு அசைனே கொடுத்துட்டு அசைன் கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருங்க, இங்கே வந்துடும். அடுத்து இந்த லோடு, இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேயில். ஸோ செகண்ட் பேயில் கொடுத்துட்றோம். பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகுது. பார்த்திங்களா, யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது,
யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட், லீனியர் வேரியிங் லோட் இது வந்து காலமில் இருக்குது. ஸோ இந்த காலமில் கொடுத்துட்றேன். இது ஏன் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு மிஸ்டேக்ஸ் விடாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி பண்ணோம்னா அது மிஸ்டேக் வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அண்ட் தென் ட்ரெபிசாய்டல் லோட், ட்ரெபிசாய்டல் லோடை பொறுத்த வரைக்கும் கிளிக் பண்ணுறீங்க, இங்கே கொடுக்குறோம். அடுத்து இந்த ட்ரெபிசாய்டல் லோட் கிளிக் பண்ணுறேன், இங்கே கொடுக்குறேன். அண்ட் தென் மொமெண்ட், கான்சன்ட்ரேட்டட் மொமெண்ட்டை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த கான்சன்ட்ரேட்டட் மொமெண்ட் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இதுக்கும் என்ன வேரியேஷனுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் நம்ம கொடுத்த எல்லாமே கேட்டால் இந்த யூவிஎல் மட்டும் வரல. இப்போ 3D வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டைரெக்ஷன் மாதிரி இருக்கா. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணேன்னா இது வந்து லீனியர்லி வேரியிங் லோட், டபுள் கிளிக் பண்ணுங்கள். என்ன டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன், எக்ஸ் கொடுத்துருக்கேன். நமக்கு எந்த டைரெக்ஷனில் வரணும், ஒய் சேஞ்ச் கொடுங்க. கரெக்டாக வந்துடுச்சா. அதாவது லோக்கல் ஒய், இங்கே குளோபல் ஒய் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. அதுதான் இங்கே முக்கியமான இங்கே பாருங்கள். ஜிஎக்ஸ் ஜிஒய் ஜிஇசட்னா குளோபல் எக்ஸ், குளோபல் எக்ஸ்னால் இதுபடி. லோக்கல் ஒய்னா இந்த மெம்பருக்கு எக்ஸ் ஒய் ஜெட்னு தனித்தனியாக இருக்கும். இப்போ இதில் இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஸோ அந்த மெம்பரோட ஒய் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும். அதனால தான் அந்த வேரியேஷன். அடுத்து இங்கே நமக்கு மிஸ்டேக், இங்கே பாருங்கள் இந்த மெம்பர், இதில் பாருங்கள். இப்போ இது என்னது, லீனியர் வேரிங்கில் இந்த லோடு. ஸோ இதுலேயும் அதே தான் கொடுத்திங்கன்னா வந்துடும். இந்த 2 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மொமெண்ட் பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட் மொமெண்ட் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. ஓகே, இது என்ன டைரெக்ஷன் கொடுக்குது, Z டைரெக்ஷன். ஸோ எக்ஸ் அண்ட் ஒயில் தான் உங்கள் ஃப்ரேம் இருக்கும். அதுக்கு தேர்ட் டைரெக்ஷனான Z டைரெக்ஷனில் வர்றது தான் மொமெண்ட்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு இந்த இதில் விசிபிள் ஆகும். இதே நான் இதில் போய்ட்டு குளோபல் இசட்டுங்கிறத நான் மாற்றி குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகிக்கும். உங்களுக்கு இதில் வியூ தெரியாது. எப்படி அதாவது ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஜிஎக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகும். இதுதான் அது எந்த டைரெக்ஷனல் மொமெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போது இதில் நமக்கு இருக்கிற அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே வந்துருச்சு. இதுக்கான லோட்ஸ் தெரியலையே. லோட் எப்படி தெரியும்னா, லோட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ரைட் கிளிக் பண்ணுறீங்க, லேபிள்ஸில் போகிறீங்க, லோட் வேல்யூஸ் கிளிக் பண்ணுறீங்க, ஓகே கொடுக்குறீங்க, விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெம்பரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற டிட்டோ நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறோம். மேபி அந்த லோடோட ஸ்கேல் வேணால் மாதிரி இருக்குது, அவன் விசிபிலிட்டி ஸ்கேல் மாதிரி இருக்குது. அதையும் வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மெம்பரை அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான மாடலிங், செக்கிங், லோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்டேஜும் கலந்துட்டோம். லோட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இங்கே நான் டெட் லோடுங்கிற லோட் கேஸ் 1ங்கிற இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அந்த கேட்டகரி வந்து 3D ஃப்ரேம்ஸ் போகும்போது டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், சிஸ்மிக் லோட்லாம் டீட்டெயிலாக பார்த்து அந்த ஜென்ரேஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்டேஜுக்கு இது போதும். ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அனலைசிஸ்ங்கிறது பெரிய ஸ்டெப் கிடையாது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா கமெண்ட்ஸில் போய் அனலைசிஸ், பெர்ஃபார்ம் அனலைசிஸ், ஓகே அனலைஸ், ரன் அனலைசிஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனலைசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இதுதான் ரன் ஆகும். இதுக்கு 0 செகண்ட் தான் எடுத்திருக்கு. நம்ம ஸ்ட்ரக்சர் எந்தளவு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துருக்குன்னா நம்ம இது பண்ண ஸ்ட்ரக்சரில் எந்த விதமான ஒரு எரரும் வார்னிங்கும் கிடையாது, மிஸ்டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து 0 எரர்ஸ் அண்ட் 0 வார்னிங். ஸோ இதில் டன் கொடுத்துருங்க. இப்போது இதில் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ அனலைஸ் பார்த்தா அந்த அனலைசிஸ் ரிசல்ட்ஸை ரீட் அவுட் பண்ணுவோம். அதுதான் மெயின். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங் போகிறீங்க. இந்த ஒரே ஒரு லோட் கேஸில் இருக்க எல்லா லோடுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நோடு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த க்ரீன் கலர் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அந்த பிளாக் லைனோட தள்ளி வந்திருக்கு இல்லையா, அப்போ என்னென்னா கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு மாடலுக்காக பண்ணியிருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து லோடிங் ஆக்ட் ஆகாது. எல்லா விதமான லோட்ஸும் உங்களுக்கு இதில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் லோட்ஸ் வந்ததுனால அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ஆயிருக்குங்கிறது நீங்கள் சம்மரில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். 13.52 mm ஆயிருக்கு ஒய் டைரெக்ஷனில், எக்ஸ் டைரெக்ஷன் 26 mm ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த ஷிஃப்டிங்கானது. அதே மாதிரி ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு ஆகிருக்கு. இதை நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா அனிமேஷன்ஸில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, போயிட்டு டிஃப்ளெக்ஷன், செக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மினிமமாக இருக்கும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஸ்கேல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கேல்ஸில் போயிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத ஸ்கேலை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு கூடும். இப்போ அப்ளை கொடுத்துருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேலை குறைக்கிறேன், உங்களுக்கு கூடும். அதில் பார்த்தீங்கன்னா கூடும். இதுலேயே இன்னொரு இது இருக்குது, அனிமேஷன். நீங்கள் செக்ஷன் டிஃப்ளெக்ஷன் வச்சும் பார்க்கலாம். வச்சுட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். டிஃப்ளெக்ஷன் பார்த்து அதை மேக்னிஃபை பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கேல்ஸில் நீங்கள் குறைச்சிட்டே இருந்தீங்கன்னா
100 கூட கொடுங்களேன். ஓகே, அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம இந்த ஏரோ மார்க்ஸ் வச்சு தான் அதில் வந்து குறைக்க முடியும். மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது நம்ம ஸ்ட்ரக்சரில். தெரியுத மைல்டு ஒரு மூமெண்ட் இருக்கும். இதுலேயே வந்து செக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளை டிஸ்பிளேஸ் ஆகுது. இது டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகே, இது வந்து நோடு. அடுத்து பீமை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸஸ், ஷியர் ஃபோர்ஸ் FY இதுதான் ஷியர் ஃபோர்ஸ். இதோடு தான் நீங்கள் வேணுனாலும் அதே மாதிரி லேபிள்ஸில் போயிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்ஸ்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஷியர் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் இதில் வந்து இது பண்ணிடுங்க. அப்ளை வெயிட்டில் கொடுத்துருங்க. இதை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். தெரியுது, இது வந்து ஷியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஸ்க்ரீனில் பெண்டிங் மொமெண்ட். அப்போ பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குது? MZ. பெண்டிங் இடம் Z. அதையும் நான் ஸ்கேல் குறைச்சிக்கிறேன். ஸ்கேல் குறைச்சிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு FI கட் பண்ணிவிட்டு MZ பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கான ஸ்ட்ரெஸ் டீட்டெயில்ஸுக்கு இந்த மெம்பர் இருக்குன்னா அதுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதே மாதிரி கிராஃப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மெம்பருக்கான ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, பெண்டிங் எப்படி இருக்குது, கேன்டிலிவர்னால் இதுக்கு எப்படி இருக்குது, கேன்டிலிவர் பார்த்துருப்போம் இல்லையா, ஓவர் ஹேங்கிங் கேன்டிலிவர் இதுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வரும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆல்ரெடி ஒரு அனாலிசிஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, போஸ்ட் ப்ராசஸிங் போய் இந்த ரிசல்ட்ஸை ரீட் அவுட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் அவுட் பண்ணாங்கிறத பார்த்துக்கங்க. இதை நீங்கள் எந்தளவு நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் டிசைனிங் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ அனாலிசிஸ் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டிசைன். வாங்க, டிசைன். இந்த லோடுக்கு இந்த அனாலிசிஸ் ரிசல்ட்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு மெம்பருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிசைன் பண்ணலை இல்லையா, அனாலிசிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஷியர் பெண்டிங், டிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீ இன்னும் அந்த டிசைன் பண்ணாதனால கான்க்ரீட் டிசைன் மட்டும் வராமல் இருக்குது. ஸோ டிசைன் பண்ண நம்ம லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்த மாதிரியே தான். கமெண்ட்ஸில் போகிறீங்க, டிசைன், கான்க்ரீட் டிசைன். இதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது அது எல்லாமே IS கோடு தான் சூஸ் பண்ண போகிறோம். கோடல் ப்ரொவிஷன் படி நியூட்டன் அண்ட் MMல இருந்துட்டால் நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் கொடுக்குறது ஈஸியாக போயிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். இந்த ஸ்டேஜுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்புட் யூனிட்ஸில் போயிட்டு நீங்கள் மில்லிமீட்டர் லென்த்தை வந்து மில்லிமீட்டர்லையும் ஃபோர்ஸை வந்து நியூட்டன்லையும் மாற்றிட்டு போயிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். இங்கேயும் மாறிடும், பட் நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பட் டிசைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாற்றிட்டிங்கன்னா கோடல் ப்ரொவிஷன் படி நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எக்ஸாக்டாக இருக்கும். டிசைனில் போயிட்டு கான்க்ரீட் டிசைன்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இதில் ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இந்தியன் கோட் IS 456. அண்ட் தென் இதில் இருக்கிறது செலக்ட் பேராமீட்டரில் எல்லாத்தையும் செலக்ட் ஆகிருக்கு. அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளியர் கவர் கொடுங்க. ஏன்னா நம்ம பீம் காலம் 2 கொடுக்க போகிறோம். பீமுக்கு ஒரு கிளியர் கவர் வரும், காலம் கொண்டு வரும். ஸோ கிளியர் கவர் ஆட் பண்ணிக்கிறேன். FC, FI மெயின், FI செகண்டரி, மேக்ஸிமம் மெயின், மேக்ஸிமம் செகண்டரி, அண்ட் தென் மினிமம் மெயின், மினிமம் செகண்டரி, ட்ராக் ஆப்ஷன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபைன் பேராமீட்டர்ஸில் போயிட்டு கிளியர் கவர் ஃபார் பீம் வந்து எவ்வளோ இருக்கணும்? 25 mm. ஃபார் காலம் வந்து எவ்வளோ இருக்கணும்? 40 mm ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து FC இதெல்லாம் சேம் தான், M30 கிரேடு தான் எல்லா மெம்பருக்கும். அடுத்து FI மெயின் 415 ஆர் 500 இது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஆடு FI செகண்டரியும் வந்து ஃபைன். இது வந்து yield strength ஆஃப் ஸ்டீலு. மேக்ஸிமம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எனக்கு 20 mm இருந்தால் போதும். அதே மேக்ஸிமம் செகண்டரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எனக்கு 10 mm வரைக்கும் கொண்டு வரலாம். மினிமம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 10 mm. மினிமம் செகண்டரி வந்து 6 mm கிடையாது, 8 mm. ட்ராக்கில் வந்து மேக்ஸிமம் டீட்டெயில் வர மாதிரி நான் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். இப்போ இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக அசைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டேஜ், லாஸ்ட் டைம் நம்ம டிசைன் பண்ணது ஒரே ஒரு மெம்பர் பீம். ஸோ அதை பீமாக டிசைன் பண்ண ஒரே கமெண்ட் கொடுத்தோம். இங்கே நமக்கு காம்பினேஷன் ஆஃப் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கமெண்ட்ஸில் போயிட்டு டிசைன் பீம்ங்கிறது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, டிசைன் காலம்ங்கிறது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, டேக் ஆஃப் வந்து குவான்டிட்டி வேணுங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே அசைன் பண்ணணும். இப்போ கிளியர் கவர் 25 அப்படிங்கிறது எல்லா பீமுக்குமா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிக் பண்ண தேவையில்லை. பீம்ங்கிறது என்னது? ஹரிசாண்டல் மெம்பர், எக்ஸ் டைரக்ஷன் மெம்பர். ஸோ செலக்டில் போகிறீங்க, பீம் பேரலல் டு எக்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கிளியர் கவர் 25 கொடுத்துறோம். அசைன். இந்த கிளியர் கவர் 40ங்கிறது காலம். ஸோ செலக்டில் போகிறீங்க, பீம் பேரலல் டு ஒய் டைரக்ஷன் கொடுக்குறீங்க. இதுக்கு எல்லாமே 40 இருக்கணும், 40 கொடுத்தாச்சு. மீதி இருக்க FC, FY இது எல்லாமே காமன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அசைன் டு வியூன்னு கொடுத்துடலாம். ஏன்னா கான்க்ரீட் கிரேடும் ஸ்டீல் கிரேடும் காமன் ஃபார் போத் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ். கிளியர் கவர் தான் மாறும். ரா டீட்டெயில்ஸ் வேணால் மேக்ஸிமம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மினிமம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறும். பட் இந்த கேஸ்க்கு நான் அதையும் மாற்றலை. எதெல்லாம் காமனாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அசைன் டு வியூ கொடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ட்ராக் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும், பீமுக்கு மட்டும் உங்களுக்கு டீட்டெயில் வேணுமா, காலமுக்கு வேணுமா, எல்லாத்துக்குமே வேணும். ஸோ அதுவும் மேக்ஸிமம் டீட்டெயில் அசைன் டு வியூ கொடுத்துட்றேன். இப்போ டிசைன் பீம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பீம் பேரலல் டு எக்ஸ் டைரக்ஷன். இதை மட்டும் நீ பீமாக டிசைன் பண்ணி நான் கொடுக்குறேன். அண்ட் தென் டிசைன் காலம் செலக்ட் பீம் பேரலல் டு ஒய் டைரக்ஷன்.
இதை மட்டும் காலமாக டிசைன் பண்ணி கொடுக்குறேன். டேக் ஆஃப்ங்கிறத நம்ம அசைன் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி அசைன்டு. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணிங்கனாவே அது எதுக்கெல்லாம் அசைன் ஆகிருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அனலைஸ் அண்டு ரன் அனலைசிஸ் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் போனதில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், 0 எரர்ஸ் வந்துச்சு, 0 வார்னிங்ஸ் வந்துச்சு. சேம் இப்போயும் 1 செகண்ட் தான் எடுத்திருக்கு. இப்போ வியூ அவுட்புட் ஃபைல் கொடுத்து டன் கொடுத்து பாருங்கள். உங்களோட அவுட்புட் வந்து கான்க்ரீட் டிசைன் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பீம் நம்பர் 8, அதோட கிராஸ் செக்ஷன் லென்த் எவ்வளோ, அதோட கிராஸ் செக்ஷன் எவ்வளோ, கிளியர் கவர் எவ்வளோ, FE, M30 கான்க்ரீட் எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்ததுனால 333 மீட்டர்ஸ் அப்படிங்கிறதுல 4 மீட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ சாகிங் மொமெண்ட், ஹாகிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. சிமிலர்லி பார்த்திங்கன்னா டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ, பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ, ரெக்யர்ட் எவ்வளோ, ப்ரொவைடட் எவ்வளோ, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ASTயில் எவ்வளோ வந்திருக்கு, அண்ட் தென் ப்ராடில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா மெம்பருக்கும் வந்திருக்கும். இதே மாதிரி கீழே வந்திங்கன்னா காலம்ஸுக்கும் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலமோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ காலம் டிசைன் பாருங்கள், காலம் நம்பர் 5 அதோட டிசைன்ஸு, அதுக்கான கால்குலேஷன்ஸ், இனிஷியலாக எவ்வளோ மொமெண்ட் அபவுட் எக்ஸ் எவ்வளோ, ஜெட் எவ்வளோ, ஆல்மோஸ்ட் நம்ம கால்குலேஷன் மாதிரியே வந்தோம். ரெக்கார்டு வந்து 9.9 தான். நம்ம மினிமம் ரெக்கார்ட் அதே மாதிரி மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கல, அந்த இது பேஸ் பண்ணி 452 கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லோட்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பரையும் அதை டிசைன் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக நம்ம டேக் ஆஃப்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த டேக் ஆஃப்ங்கிறது வச்சு பார்த்திங்கன்னா ஃபைனல் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் குவான்டிட்டி டோட்டலாக இந்த பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் இந்த ஃப்ரேம்வொர்க் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டி முடிக்கணும்னா உங்களுக்கு தேவையான டோட்டல் கான்க்ரீட் குவான்டிட்டி, டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி இது எல்லாமே கிடச்சிடும். ஸோ இந்த ஃப்ரேம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேமை போன வீடியோவில் மாடலிங் அண்ட் செக்கிங் மட்டும் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இதில் லோடிங், அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அந்த அவுட்புட்டை விசிபிள் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, வந்திருக்கு. இதில் கிராஸ் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா Staad.Pro-வை? இது என்ன பீம்? ஓவர்ஹேங் பீம், விச் மீன்ஸ் கேண்டிலிவர் பீம். கான்க்ரீட் டிசைனில் பாருங்கள், பாட்டமை விட டாப்பில் தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹாகிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதே மாதிரி தான் இந்த இதில் பாருங்கள். இது வந்து நம்ம கிராஸ் செக்ஷனே சிரிச்சிங்கனால ஈவனாக வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு இது வந்து ஸ்பேன் கம்மி, இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு ராட் அதிகமாக வந்துருக்கும். மேலே தான் மேக்ஸிமம் இருக்கும், கீழே கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பாட்டமில் அதிகமாக இருக்கும், டாப்பில் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த எண்டில் கம்மியாக இருக்குது, இந்த எண்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது பியூர்லி நம்ம கொடுத்துருக்க லோடு. நம்ம இங்கே வந்து எல்லா விதமான லோடு உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்நார்மல் லோட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஜங்ஷனை விட இந்த ஜங்ஷன் உங்களுக்கு கூட வந்திருக்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர வேறு நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதைப்படி உங்களுக்கு டிசைன் ஆகும். இது பாருங்கள், ஃபுல்லாகவே பாட்டம் தான். செகண்ட் பீம் டிசைன் பண்ணியிருக்கோம், மொமெண்ட் எடுத்துக்கவே இல்லை. ஸோ நார்மல் பீம் மாதிரி உங்களுக்கு டிசைனாக இருக்குது. இது கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு இந்த எண்டில் நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த பக்கம் நமக்கு ஓவர் ஹேங் தான். அப்போ இங்கே மொமெண்ட் எடுக்காதுங்க போது இந்த பக்கமும் ஒரு ஓவர் ஹேங் போது கேண்டிலிவர் மாதிரி தான் ஆக்ட் ஆகிற மாதிரியும், அதனால டாப்பில் உங்களுக்கு ராடு வந்து கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படி எக்ஸாக்டான ரிசல்ட்ஸை Staad.Pro-ல நம்ம எடுக்க முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் கண்டிஷன்ஸ் எப்படி கொடுக்குறீங்க, கன்ஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான். ஸோ இதை நம்ம கிளியராக பண்ணிட்டாவே அப்கமிங்கில் வர 3D ஸ்ட்ரக்சர்ஸை ஈஸியாக நம்ம வந்து மாடல் பண்ணலாம். இதில் ரவுண்ட் காலம் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அதையும் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரவுண்ட் காலம் 6 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக மாடலிங் அண்ட் செக்கிங் பண்ணிவிட்டு லோடிங், அனாலிசிஸ், டிசைன் எவ்ரிதிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் அடிஷ்னல் இதுவாக போன வீடியோஸ்லேயே அந்த மொமெண்ட் கனெக்ஷன், சிஎல்எஃப் கனெக்ஷன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி செகண்டரி பீம் கொடுக்கணும், காலம் பீம் ஜங்ஷன் கொடுக்கணுங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோலையும் அந்த ரிசல்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து Staad.Pro-ல Staad.Pro இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் இருக்க ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச் பண்ணணும். இதுக்கடுத்து வீடியோஸில் ஒரு 3D ஃப்ரேம் எப்படி மாடல் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு என்டையர் பில்டிங் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் என்டையர் பில்டிங்கையுமே நீங்கள் இங்கே 3D க்ரியேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.